நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மட்டன் தம் பிரியாணி. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் மட்டன் வந்து தயிர் வந்து 1 கப் ஆட் பண்ணிவிட்டு தனியாக வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மட்டன் பிரியாணி, அதாவது ரம்ஜான் ஸ்பெஷல். இது வந்து 4 பேர்த்துக்காக நான் செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள் என்னென்னா 3 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 லெமன், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா இலை எடுத்துக்கலாம், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை, பட்டை 2, அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய், கிராம்பு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயிலும். இதுக்கு வந்து கீயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு. 300 கிராம் வந்து நான் மட்டன் எடுத்திருக்கேன், 300 கிராம் அரிசிக்கு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கர்டு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கணும். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தான் நான் போடுறேன். இந்த உப்பு இதை போட்டுட்டு நம்ம குக்கரில் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 300 கிராம் அரிசியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கலாம். இது கூட சால்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கலாம். போதும். அந்த தயிரும் இதுவும் சேர்ந்து வேகிறப்போ நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்துடும். 1 விசில் இல்லைனா 2 விசில் போதும். இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து என்னென்னா நம்ம வந்து அதாவது அடுப்பில் வச்சுட்டு அரை வேக்காடு வந்து நம்ம வந்து நல்லா வேக வச்சு தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் இப்போ செஞ்சிடலாம். இப்போ நம்ம அரிசியை வந்து ஒரு அரை வேக்காடு இருந்துச்சுன்னா போதும், ஃபுல்லாக வேக வேண்டாம். இது கூட வந்து நம்ம லைட்டாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சமாக இருந்தாவே போதும், சால்ட்டு போதும். இது வந்து நல்லா கொதிச்சுட்டு அரை வேக்காடு ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கஞ்சி வந்து வடிச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நான் பேன் வச்சுட்டேன். அதே மாதிரி சிக்கன் வந்து குக்கரில் வந்து 1 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு தனியாக நம்ம இதுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா காயிட்டும். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தேவையில்லை, நான் வந்து இந்த அளவுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக. ஏன்னா ஆல்ரெடி வந்து மட்டனே வந்து ரொம்ப கொழுப்பு, அதனால் இது வந்து ரொம்ப ஆட் பண்ணல. இப்போ நம்ம ஆயில் காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் நான் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து வெங்காயம் வந்து சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வருதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிட்டு வருது. நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய், புதினா, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புதினா, இஞ்சி பூண்டில் லைட்டாக மிளகாத்தூளும் கலந்துருக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறோம்.
மிளகாத்தூள் வந்து வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 300 கிராம் அரிசிக்கு. ரொம்ப வேண்டாம். இது ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். தக்காளி புதினா எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது அதாவது மட்டன் கூட தயிர் போட்டு வேக வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு கிரேவி நல்லா எண்ணெய் வந்து மேலே வர வரைக்கும் நம்ம நல்லா சுண்ட வச்சுக்கலாம். இந்த கிரேவியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அரிசி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. மட்டன் வந்து போட்டுட்டேன். இது நல்லா வெந்துட்டுருக்குது. இது வந்து எண்ணெய் நல்லா வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுட்டு கிரேவி பதத்துக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு டைம் எடுத்து பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் கிரேவி வந்து திக்காயிரும். சாதத்தை வந்து நம்ம வடிச்சிட்டு அந்த வடித்த கஞ்சி வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா தம் போடுறப்போ ஒரு 15 மினிட்ஸ் வந்து அந்த தண்ணியவே வந்து நம்ம மேலே வச்சுட்டோன்னா நல்லா வந்து அரிசி வந்து புழுங்கிடும். அதுக்காக அந்த வடித்த கஞ்சியை வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அதாவது என்ன, ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டுனா நம்ம மேலே அப்படியே வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சிட்டோம். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இந்த சாதம் வந்து வடித்து வச்சதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் மேலே நம்ம வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸு. இது வந்து அரை வேக்காடு தான் இருக்குது. இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கடையில் லெமன் வந்து ஒரு லெமன் வந்து நான் இதை மறந்துட்டேன். இந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற்றிருக்கணும். இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமனும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது இந்த வடித்த சாதத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். இதை நல்லா சாதத்தை போட்டதுக்கப்புறம் தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். இது நல்லா கீழே இருந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அடுத்தது வந்து இதை ஆஃப் பண்ணிட்டோம். தோசைக்கல் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். அந்த சூட்டுக்கே வந்து புழுங்கிடும். நான் தோசைக்கல் ஆன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு அகலமாக இருந்ததுன்னா தான் வைக்க முடியும். அப்போ தான் சூடு வந்து ஏறும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சூடாயிட்டிருக்கு. நம்ம வந்து அடுத்து வந்து என்னென்னா இது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து வடித்த கஞ்சி வந்து வச்சுருக்கோம். இது வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஓரளவுக்கு நல்லா கொதி விட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு இது வந்து லைட்டாக ஆறிடுச்சு. இது ஒரு கொதி விட்டுட்டு மேலே ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த சூடான தண்ணி வந்து உள்ளே வச்சுட்டோன்னா அரிசி வந்து உங்களுக்கு நல்லா புழுங்கிக்கும். அதே மாதிரி மசாலா எல்லாமே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே வந்து நான் கஞ்சியை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது மேலே வந்து நீங்கள் கஞ்சி வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். அதே மாதிரி தோசைக்கல் வந்து சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி மட்டும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பிரியாணி வந்து பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம்.
இப்போ மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதாவது மேலே வந்து நான் கஞ்சி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தேன். தோசைக்கல் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கஞ்சினோட சூடே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துட்டேன். அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக வந்து சர்வ் பண்ணலாம். இப்போது சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. நான் மட்டன் தம் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.